மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளுடன் 100% எண்ணி சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது. வாக்குச்சீட்டு முறையில் அல்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அடிப்படையிலேயே தேர்தலை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பதிவேற்றும் மின்னூட்டத்தை பாதுகாப்பாக வைக்க தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் வெடிவிபத்து சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் தவறிழைத்தோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெடிவிபத்து சம்பவம் அதிர்ச்சியை அளிக்கிறது. உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றாமல் வெடிபொருட்களை நகர்த்தியதே விபத்திற்கு காரணம் என செய்திகள் வருகின்றன. விபத்துகளை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது விளைவே இதுபோன்ற தொடர் விபத்துகளும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்புகளும் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.